விஷால் படமே பாத்தீங்கன்னா தேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் வந்து அரசியல் தலையீடு இருக்கு, உதயநிதி வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் தாக்கம் பாதிப்பு இருந்துச்சா? சார் எனக்கு எங்க இருந்து அடிக்கிறானுங்கன்னு தெரியல, ஆனா அடிக்கிறானுங்க மட்டும் தெரியும். அவருக்கு அது ஒரு ஆள்னு தெரியுது, எனக்கு எல்லாருமே அடிக்கிறாங்க. நான் எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. நான் நேர்மையா இருக்கேன், நியாயமா இருக்கேன். ரஞ்சித் நான் தான் படம் எடுத்திருக்கேன். என் கார்டு தான் டைட்டில் வருது. நான் எங்கேயும் நேரா பேசுறேன். எனக்கு யாருமே இல்லை, நான் மக்களை நம்பிதான் இருக்கிறேன். ஆனா சில பேர் தன்னுடைய பெயர் சொல்ல விரும்பாதவங்க, என்னை எதிர்க்க முடியாதவங்க, ஏதாவது ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு பின்புலத்துல, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, முதுகுல குத்துறது, அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த படம் இயக்க போறீங்க, நடிக்க போறீங்க? தெரியலன்னா நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. டைலருக்கு நடிக்கணும்னு ஆசை, பட் இயக்க வாய்ப்பு கிடைச்சா அதுவும் நான் பண்ணுவேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு ஜாதி பேரை வந்து மையமா கொண்டு பட பேர் வச்சிருக்கீங்க, அதுக்கான காரணம் இல்ல கண்ணா, இது அப்படி நீங்க யோசிக்க வேண்டாம். கவுண்டம்பாளையம்ங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி, அவ்வளவுதான். நீங்க அப்படி பாருங்க, நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஒரு ஊருக்கு 2000 கவுண்டம்பாளையம் இருக்குதான் செய்யுது. கவுண்டம்பாளையம், கவுண்டன்பட்டி, கவுண்டன் புதூர் இருக்கு. ஸோ இது வந்து பாக்குறவங்க கண்ணோட்டங்க. நான் ஆக்சுவலா கவுண்டம்பாளையம் வச்சோடனே ஒரு சாதி படம் அப்படி அந்த மாதிரி அதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும். அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள். ஸோ அது மக்களுக்கு தெரியும். அப்படிதான் 100 படம் நடிச்சிருக்கேன், நிறைய படம் நடிச்சிருக்கேன், எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய தாய்மார்கள் என்ன பார்க்குறாங்க. மற்ற எந்த தாய்மார்களும் என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன். அது உறுதியாக சொல்றேன். சினிமாவுடைய வெற்றி வந்து சமூக வலைதளம் தான் இப்போ தீர்மானிக்கிற லெவலில் இருக்குது. ஏன்னா அதிகமாக சமூக வலைதளம் தான் வந்து அந்த படம் தோல்வி அடையறதுக்கு காரணம் தயாரிப்பாளர்கள் சொல்றாங்க. நீங்களும் ஒரு தயாரிப்பாளர், அந்த சமூக வலைதள தாக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம மனிதர்கள் தானே சார். இப்போ ஊடகங்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தான். நம்ம எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான். அது என்னன்னா சினிமாவும் வியாபாரத்துக்கு தான், எல்லாரும் வியாபாரத்துக்கு தான். அதுல மற்றவருடைய கவனிப்பு நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக சில நேரங்கள் தரம் தாழ்ந்த பதிவுகள், வீடியோக்கள் நானும் பார்க்கறது உண்டு. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. என்னன்னா ஒரு சின்ன விஷயம் சார், நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை கொடுத்தோம்னா, ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும், நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா, முடிஞ்சா யாரையாவது வாழ வைக்கணும். நீங்க நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, நீங்க யூ கேன் நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும். ஆனா ஒருத்தங்களை பத்தி குறை சொல்லி தனி மனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசளவுல உடைஞ்சிருவாங்க. ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா இருக்கு சாமி. ஸோ அந்த ஊடகங்கள் நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய அச்சம் இருக்கு. ஆனால் முறைப்படுத்தணும். ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த செல்போன் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சார் இருக்கு. ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி. பேசுற நம்ம வீட்லயும் மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு பேசினாவே பெரிய. ஏன்னா அந்த செல்போன் வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சிருக்காங்க, அவங்களும் அதை பாக்குறாங்க. ஸோ நம்ம என்னன்னா, இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஏதாவது ஒரு சண்டைகளை தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதில் இல்லை. ஸோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும், அது தூண், இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுங்கிறது அவசியம். ஆணவ படுகொலைக்கு சாமி இது எமோஷன் தான். ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா, நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன், அது தீர்வை தான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னா, இப்போ எல்லாருமே ஒரு சாயம் பிடிச்சது. இப்போ நேரடி தாக்குதலோ, நேராக ஒரு விஷயம் நடக்கும்போதோ, ஒரு காதல் நடக்கும்போதோ, பெத்த அம்மா அப்பாவுக்கு தான் அவங்க வழி தெரியும். நான் திரும்ப அதுதான். இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு உடனே போய் அடிக்கிறது இல்லையா? உடனே அந்த கோவத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே. அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வரலாம். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல. எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதா. அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல.